இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 6/5/2024 12/5/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். அந்த மே மாதத்தில் ஒரு வாரத்துக்கு முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் 2வது வீட்டில் இருக்குது. அதனால் இந்த வாரம் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை வழக்கத்தை விட சிறப்பாகவே இருக்க போகுது. ஆனால் இது என்றென்றும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு தவறாக நீங்கள் எடை போட வேணாம். அப்பப்போ நீங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் மதிக்கணும். நல்ல தினசரி வழக்கத்தை பின்பற்றணும். இல்லைன்னா எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சந்திரன் ராசியிலிருந்து 12வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் நிதி சிக்கல்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் வார இறுதியில் சில காரணங்களால் உங்கள் பணம் செலவழிக்கப்படலாம். இதனால் நீங்கள் சிரமப்படுவீங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் பணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியான உத்தியின்படி செலவிடணும். இளைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுறது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட நேரத்தை செலவிடுவதன் மூலம் நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. அதே நேரத்தில் அவங்களின் வாழ்க்கை தொடர்பான பல சூழ்நிலைகளை பற்றி அறிஞ்சுக்கிருவீங்க. இது உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க எந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் வெற்றி பெறுவாங்க. இது குடும்பத்தில் உங்கள் மரியாதையை அதிகரிக்க போது. இந்த வாரம் வேலை செய்யும் தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரவங்க பணியிடத்தில் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தவே முடியாது. இதனால் உங்கள் தொழிலில் முன்னேறுவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். இந்த வாரம் மாணவர்கள் உங்களுடைய மனதை கல்வியில் ஆக்கிரமிப்பதை பார்ப்பீங்க. இதற்கு முக்கிய காரணம் வீட்டில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணடிக்காமல் தனிமையில் சென்று படிப்பை தொடரணும். பரிகாரம் பார்த்திங்கன்னா அனுமன தினமும் வழிபட்டாலே போதுமானது. இன்னும் 2 வாரம் நடக்க போகிற குரு பயிற்சியினால் ஃப்ரெண்ட்ஸ் 2ஆம் இடத்திற்கு குரு வருது. பொருளாதார மேன்மை ஏற்படுது. மேஷராசி அன்பர்கள் பொருளாதார மேன்மையை மட்டும் இல்லாமல் உற்சாகமான மனநிலையிலும் இருப்பீங்க. சிலருக்கு கோயிலுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். திருப்பணிகளையும் செய்வீங்க. நண்பர்கள் மத்தியில் மகிழ்ச்சியான சம்பவங்களும் ஜீவன அமைப்புகளில் முன்னேற்றமான போக்கும் இருக்கும். மனதிற்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். மேஷத்திற்கு இனி எல்லாம் வெற்றி தான். பொருளாதார நிலைமையை பொறுத்தவரை நல்லபடியாக இருக்கும். செலவுகள் அதிகமாகவே இருக்கும் என்றாலும் பணவரவிற்கு பஞ்சமே இல்லை. சிலருக்கு எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் ஜெயிக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய தடாலடி நடவடிக்கைகளால் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ள முடியாமல் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு நண்பர்களும் குடும்பத்தினரும் குழம்பி போவாங்க. வேலை தொழில்களில் இடையூறுகள் இல்லாமல் சகஜமாக போயிட்டே இருக்கும். மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரலாம். நீங்கள் முழு ஆற்றலையும் அதுக்கு செலுத்த வேண்டி வரும். பொழுதுபோக்கிற்கென கொஞ்ச நேரமே ஒதுக்க வேண்டி வரும். நீங்கள் அமைதியாக இருக்கணும். 5ஆம் தேதி இந்த மாதிரி நடக்கும். 6ஆம் தேதி உங்கள் பொறுமையை சோதிக்கும் கடினமான சூழ்நிலை இருக்கும். அதனால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரும். நீங்கள் சாதகமான பலன்களால் பொறுமை மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ளணும். 7ஆம் தேதி மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை கொண்டதாக இருக்கும். உங்கள் நேர்மறையான முயற்சி மூலம் நீங்கள் பல ஆச்சரியங்களை புரிவீங்க. ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும். 8ஆம் தேதி வாழ்க்கையில் உன்னதமான குறிக்கோளை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். இன்றைய நாள் உங்கள் பொறுமையை கொஞ்சம் சோதிக்கும் நாளாக இருக்கும். பயண அலைச்சல்களும் அதனால் சோர்வும் இருக்கும். உங்கள் முயற்சியில் நல்ல பலன்களை பெறுவதற்கு உங்களை அமைதியாக வச்சிருக்க முயற்சி செய்யணும். 10ஆம் தேதி பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் திட்டமிட்ட அணுகுமுறை தேவை. விஷயங்களை எளிதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். 11ஆம் தேதி உங்கள் விருப்பத்திற்கேற்ற முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். நீங்கள் எதையோ சாதிப்பது போல உணர்வீங்க. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் முதல் வீட்டில் வியாழ பகவான் இருக்கார். இந்த வாரம் உங்கள் பார்வையில் நேர்மறையை எடுத்துக்கிட்டு உங்கள் சொந்த முயற்சியால் உங்களை சுற்றி
என்னென்ன மூடு பண்ணி இருக்கோ அதெல்லாம் அகற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த தூசி பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனால் அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லது செய்ய வேண்டிய நேரமாக இருக்குது இந்த வாரம். உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இந்த யோசனைகளை சரியான திசையில் பயன்படுத்தணும். அப்போ தான் நல்ல நிதி நன்மைகளை பெற முடியும். அதனால் சில சிறந்த புதிய யோசனைகள் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்க போது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடரணும். ஏதேனும் நிலம் அல்லது சொத்து தொடர்பாக உங்கள் உறவினர்களுடன் உங்களுக்கும் ஏதேனும் தகராறு இருந்துச்சுன்னா இந்த வாரம் உங்களுக்கு அந்த நிலம் கிடைத்த பிறகு குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி அலை ஓடுவதை கண்கூட பார்ப்பீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு மதஸ்தலம் அல்லது ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து வழிபாடு நடத்துவீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 10வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வேலை செய்யும் இடத்துல எதிர்பாலினத்தவரை சேர்ந்த யாரையும் காதலிப்பதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா உங்கள் புகழ் மேலும் இமேஜ் பாதிக்கப்படுது. நீங்கள் அதுக்கு பின்னாடி வருத்தப்பட வேண்டிய நிலைமையில் மாறிடுவீங்க. கல்வித்துறையில் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் மகத்தான வெற்றியை பெற தொடர்ந்து முன்னேறணும். ஏன்னா கடந்த காலத்தை நினச்சி இப்போ வருந்த வேணாம். உங்கள் நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்துருங்க. உங்களால் அதிகம் செய்ய முடியலை. அதனால் உங்கள் தோல்விகளை மறந்துட்டு உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் சரியான திட்டத்தை உருவாக்க முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் உங்களுக்கு சுக்கிரனின் உச்சம் யோகாதிபதி சனி ஆட்சி என ரிஷபத்திற்கு யோகமான வாரம். உங்களை பிடிவாதக்காரர்னு தவறாக புரிஞ்சிட்டவங்க உங்கள் நல்ல மனதை தெரிஞ்சிட்டு பக்கத்தில் வருவாங்க. முக்கியமான துறைகளில் அதிகார அமைப்புகளில் இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். பெண்களால் லாபம் கிடைக்கும். அதே நேரம் அவங்களால செலவும் நிச்சயமாக இருக்கும். சிலருக்கு நீண்ட தூர பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். காவல்துறை இராணுவம் இதில் பணிபுரிஞ்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். தாமதித்து வந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் நிலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் சிக்கியிருந்தீங்கன்னா வழக்குகள் சாதகமாக திரும்பும் காலம். மகான்களின் தரிசனமும் அருளும் கிடைக்கும். மகன் மகள் விஷயங்களில் நல்ல அனுபவங்கள் இருக்கும். குடும்பத்தில் உற்சாகமும் செழிப்பும் இருக்கும். எந்தவித தொல்லைகளோ கஷ்டங்களோ இல்லை. சுக்கிரனின் வலுவால் இளைஞர்களுக்கு காதல் அனுபவங்கள் எல்லாம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பெண்ணை காதலிக்க ஆரம்பித்து மயக்கத்தில் இருப்பீங்க. அல்லது மனதிற்கு பிடித்த ஆணை காதலித்து மயக்கத்தில் இருப்பீங்க. நல்ல எதிர்காலத்திற்கான ஆரம்பமான வாரம். 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா சௌகரியமாக கன்வீனியண்ட்டாக உணரக்கூடிய நாளாக இனிமையான நாள். இதனால் உங்கள் தன்னம்பிக்கை வளரும். 6ஆம் தேதி நன்மையான பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் நன்மை தீமை அறிஞ்சு உணரும் நாளாக இந்த நாள் இருக்கும். நற்பலன்களுக்கான சுமூகமான உறவை பராமரிக்கிறது நல்லது. 7ஆம் தேதி முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். உங்கள்கிட்ட மறைஞ்சிருக்கும் திறமைகள் மற்றும் செயல்திறனை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்துவீங்க. இந்த வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினம் ரொம்ப நம்பிக்கையுடன் இருப்பீங்க. 8ஆம் தேதி உற்சாகமான கதைகளை படிப்பீங்க. அதனால் வெற்றியின் உயரத்தை தொடுவதற்கான உந்துதல் ஏற்படும். 9ஆம் தேதி ஆக்கமுடைய நாளாக அமையும். சிறிய தொலைவிலான பயணமும் மற்றும் சில மாற்றங்களின் காரணமாக உங்கள் தைரியத்தையும் உறுதியையும் நீங்கள் இழக்க நேரலாம். 10ஆம் தேதி உங்களின் நெகிழ்வான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சாதகமான பலன்களை பெறலாம். சரியான தொடர்பாடல் பயனுள்ளதாகவும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். 11ஆம் தேதி வளர்ச்சி குறைஞ்சி இருப்பீங்க. உங்கள் பணிகளை விரைவாக ஆற்ற இயலாத நிலை இருக்கும். சோம்பலும் மந்தத்தன்மையும் இருக்கும். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மிதுனராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் ராசி 2வது வீட்டில் ராகுவோட இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் பார்வையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையும் சந்திக்க போகிறதே கிடையாது. அதனால் இந்த நேர்மறையான நேரத்தை பயன்படுத்திக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அன்புக்குரியவருடன் புதிய
அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த வாரம் நெருங்கிய உறவினர்களின் வீடுகளுக்கு போகிறது உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்கும். ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு வித பண உதவியை எதிர்பார்ப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு புதிய அல்லது சிறிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது குடும்ப சூழலில் மகிழ்ச்சியை தரும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர அன்பும் தெளிவாக தெரியும். இந்த வாரம் உங்கள் மூத்த அதிகாரிகளுடன் நேரடியான பேசணும். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கண்டறியவும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் உங்கள் முதலாளி உங்கள்கிட்ட ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமாக பேசுகிறாரு என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. இதுக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணத்தை நீங்கள் அறிஞ்ச பிறகு உங்கள் மனம் பெரிய அளவில் அமைதி பெறும். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பேசையில் அவங்க வார்த்தைகளை ரொம்ப சிந்தனையோடு பயன்படுத்தணும். இல்லைனா மேலதிகாரிகளுக்கு கோபம் வரும். இந்த வாரக்காலம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களை தரும். ஆனால் இது இருந்த பொழுதும் சில சிறிய சவால்களை எதிர்கொள்வது கூட ஒரு பெரிய பணியாக தோன்றும். அந்த அளவுக்கு உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து உங்களுக்கு மட்டுப்படுவீங்க. அதனால் நீங்கள் கூடிய விரைவில் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறி உங்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டி வருது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்யணும். வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் புதன் நீச்சம் பெறுது. அது மட்டும் இல்லாமல் ராகுவோடு சேர்ந்து கிரகணம் என்ற நிலையில் யோகாதிபதி உச்ச சுக்கிரனுடன் இணைகிறாரு. நீச்சபங்க ராஜயோக நிலையை பெறுறது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய மன தெளிவாக இருக்கக்கூடிய வாரம். கடந்த காலங்களில் உங்களுடைய கண்ணுக்கு மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பரமபொருளின் அருளால் தெளிவாக கண்ணுக்கு தெரியும். என்ன முடிவெடுக்கிறது இந்த மாதிரி குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேடி வரக்கூடிய நல்ல வாரம். ஒரு குறிப்பிட்ட பலனாக இந்த வாரம் உங்களுக்கு பருவ வயது மக்கள் அவங்கள்ட்டெல்லாம் ஒரு கண் வச்சுக்கிறங்க. காதல் போன்ற வயதுக்கேற்ற விஷயங்கள் இப்போ உங்கள் காதுக்கு எட்டக்கூடும். வேலை செய்யும் இடங்களில் அனாவசியமாக எவரையும் பகைச்சிக்கிற வேணாம். 15, 16 இந்த நாட்களில் பணம் வரும். யூடியூப் சமூக ஊடகங்கள் மூலமாக பொருள் சம்பாதிச்சிங்கன்னா இந்த வாரம் நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும். யார் மனதிலும் தோன்றாத சில புதிய ஐடியாக்கள் இப்போ மிதுனராசிக்கு தெரிய வரும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் உங்களுடைய செயல்களை திறமையாக மாற்றி முன்னேறும் வாரம். உங்கள்கிட்ட 6ஆம் தேதி ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்கள் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அனைத்து விதத்திலும் வெற்றி தான். 7ஆம் தேதி ரொம்ப செயல்பாடு இல்லை. சவாலான நேரங்களில் பதட்டப்பட நேரிடும். அதனால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய கவலை இருக்கும். 8ஆம் தேதி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. 9ஆம் தேதி சில நேர்மறையான மாற்றங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வச்சுருக்கும். உங்கள்கிட்ட இருக்கும் உறுதி உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும். 10ஆம் தேதி தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. 11ஆம் தேதி உங்கள் மனதில் இருக்கும் குழப்பம் காரணமாக கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருப்பீங்க. இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 6/5/2024 12/5/2024 வரைக்கும் அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.